ஹை காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிச்சி போட்ட கோழி ரெசிபி. இதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி செஞ்சுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் லைட்டாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை போட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நான் அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 5 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வரும். அது இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததை நம்ம தண்ணி பத்திரமா வச்சுக்கணும். நம்ம சிக்கனை மட்டும் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே நம்ம நல்லா சிக்கனை பிச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக தேவை. கருவேப்பிலை 2 கொத்து, அப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம மிளகு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மிளகை கொஞ்சமாக வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூனு. எண்ணெய் நல்லா கொதித்த உடனே நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலாம் வச்சுக்கணும், நம்ம அதெல்லாம் போட்டுடணும் மறக்காமல். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இதை. கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா. இனிமேல் நல்லா வதக்கிட்டு இந்த கலர் வந்தோடனே நம்ம பிச்சு வச்சுக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இதையும் இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி. இப்போ கொஞ்சம் காரத்துக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது தனியாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா
கரம் மசாலா நம்ம லைட்டாக போட்டுனா நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும் மிளகு. இப்போ நம்ம வந்து சிக்கன் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கனுக்கு கொதிச்ச தண்ணி, அதையும் இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டேனுங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை வந்து மூடிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பிச்சி போட்டு கோழி ரெசிபி ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.